திரு குமரியானந்தன் அவர்களும் தமிழகம் முழுவதும் சென்று புரட்சி தலைவருக்காக பாடுபட்டு உழைத்தார். அன்றைய காலகட்டத்திலிருந்து அவர் எப்போதுமே தலைவருக்கு ரொம்ப அன்பு நண்பராக இருந்தவர். ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள் காங்கிரசின் துணைத் தலைவராக சட்டமன்றத்தில் இருந்தபோது 25 மார்ச் 1989 அன்னைக்கு சட்டமன்றத்தில் அம்மாவிற்கு திமுக காரர்கள் செய்த அராஜகத்தை தட்டி முதல் குரல் கொடுத்தவர் ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள். தன்னுடைய மகள் மாற்று இயக்கத்திற்கு போய் மாநில தலைவராய் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராய் வந்த பிறகும் கூட உயிர் பிரியும் அந்த கடைசி நொடியில் என்னை காங்கிரஸ் கொடி போர்த்தி அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அம்மா என்னிடத்திலே அதை பதிவு செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் எம் மீது தனித்த அன்பு அவருக்கு எப்பவும் உண்டு. அவர் உடல்நிலை சரியில்லாது மருத்துவமனையில் இருந்தார். அப்போது கொரோனா நேரம். என்னுடைய அப்பா செந்தமிழன் அவர்கள் இறந்து போனதுக்கு நான் இங்கிருந்து என்னுடைய வாகனத்தில் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு அழைப்பு, அது ஐயாவுடைய அழைப்பு தான். ஒரு மருத்துவமனையில் உடல் நலிவுற்று இருந்த நலமற்று இருந்த அந்த நேரத்திலும் எடுத்து எனக்கு ஆறுதல் கூறி அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கு அது அவசியம் இல்லை, ஆனாலும் அதை எடுத்து என்னோடு என்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த மனிதன், தலைசிறந்த இலக்கிய பேராற்றல், ஒரு தமிழ் அறிஞர், ஒரு தன்னலமற்ற தமிழ் இனத்திற்கான ஒரு தலைவர், பெரிய இந்திய பற்றாளர், குறிப்பாக வாஞ்சிநாதன் மீது, இந்திய நாட்டின் இறையாண்மை மீது, ஒருமைப்பாடு மீதும் பெரும் பற்று கொண்ட ஒரு பெரிய தலைவர். அவருடைய மறைவு என்பது ஒரு பேரிழப்பு தான், பேரிழப்பு. தமிழ் இலக்கிய உலகிற்கு உண்மையும் நேர்மையான தலைமைகளை தேடுகிற தமிழ் சமூக மக்களுக்கு இந்த தலைமை இன்று இல்லாதது ஒரு பெரிய இழப்பு தான். அவரை இழந்து வாடுகிற ஐயாவின் குடும்பத்தினர், குறிப்பாக அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய குடும்பத்தினர், ஐயா வசந்தகுமார் அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக தம்பி விஜய் வசந்த் இவர்களுடைய குடும்பத்தினர், காங்கிரஸ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்கள், உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். மதிப்புமிக்க பெருந்தலைவர் ஐயா குமரி ஆனந்தன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கம்.